அனைவருக்கும் வணக்கம். நமக்கு குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த மாதம் ஜூலை 15 வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 645 வேகன்சிஸ் வந்து இந்த குரூப் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேகன்சிஸ் அப்படிங்கிறது அடண்டம் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான டாக்ஸும் போயிட்டே தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த குரூப் 2க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பாடசாலை பிளாட்ஃபார்மில் இதுக்கான கிளாஸஸ் வந்து வரக்கூடிய ஜூலை 25ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கிளாஸ் பேட்சாக இருக்க போது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து இங்கேயே ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரி தான் இந்த ஷெட்யூலை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 54 டேஸ் வந்து இந்த ஷெட்யூல் வந்து இருக்க போகுது. சரியா? ஸோ நமக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி லாங்குவேஜ் கிளாஸஸ் தனியாக போயிடும். அதை தாண்டி ஜிஎஸ்ல என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா தமிழ் சொசைட்டி, இந்தியன் பாலிட்டின்னு இந்த ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் கொடுத்துருக்கோம். பிகாஸ் மார்க் வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ஷெட்யூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ தமிழ் சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 நாள் கிளாஸஸ் போகும். இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது ஒரு 10 நாள் போகும். இந்த மாதிரி வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ டே 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நமக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸில் வந்து ஆப்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரல் ஸ்டடீஸில் தமிழ் சொசைட்டி அண்ட் தென் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஆர்டர் இங்கே கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டரில் நமக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த கிளாஸஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வீட்டை தேடியே வந்து புக்ஸை வந்து அனுப்பிடுவோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே ஃப்ரீ டைமில் கிளாஸஸை பார்த்து நோட்ஸ் எடுத்து அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து புக்ஸில் நீங்கள் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக இருக்கும். சரியா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸும் லாங்குவேஜ்லேயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த 125க்கு அரௌண்ட் ஒரு 120+ போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஃபோக்கஸ் ஏரியா ஜிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ ஜிஎஸ்ல நமக்கு 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த 75ல அரௌண்ட் ஒரு 45+ போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட குமுலேட்டிவ் ஸ்கோர் அப்படிங்கிறது 155 to 160 நெருங்கி வந்துடும். சரிங்களா? இந்த 155 to 160 அப்படிங்கிறது எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா குரூப் 2 மெயின்ஸுக்கும் எலிஜிபிள் ஆயிருவீங்க, குரூப் 2A மெயின்ஸுக்கும் எலிஜிபிள் ஆயிருவீங்க. குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல இதே பேட்டர்ன்ல தான் இருக்க போகுது. சரியா? அதுல 150 ஜிஎஸ் பிளஸ் 50 மேக்ஸ் வந்து இருக்க போகுது. அப்ப இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது குரூப் 2A மெயின்ஸுக்கு அப்படியே அப்ளிகபிள் ஆகும். சரியா? நீங்க ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணா போதும், 2 எக்ஸாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கவர் பண்ணிட முடியும். ஸோ ஷெட்யூலை வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கோம். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட பாடசாலை நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க.